திரு சுகுணாதி பாகர், இன்னைக்கு நடந்த இந்த தீர்மானத்தின் எதிரொலிப்பு விளைவு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல அடிப்படையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் அல்லது இந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதுலையுமே நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஒரு 39 எம்பிக்கள் இருந்தாலுமே கூட நமக்கு 2014 தொடர்ச்சியாகவே நம்ம பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறத முற்றிலுமாக புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 3 முறை பிஜேபி கூட்டணி இங்கே முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அப்படிங்கிறது நரேந்திர மோடி தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்தமாக 39 எம்பிக்கள் திமுக கூட்டணிக்கு இருந்தாலுமே கூட அவங்களுடைய குரல் எந்த அளவுக்கு ஒலிக்கும், அதற்கான ஒரு ஜனநாயகத்துடைய மதிப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி இன்றைக்குமே இருக்கிறது. இன்றைக்கு நம்ம நினச்சா ஒரு மசோதாவை நிறுத்திவிட முடியுமானா முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். இப்போ 39 எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பின் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இது இன்னமும் குறைஞ்சா அது எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அடிப்படையில் கேள்வி. இன்னைக்கு உண்மையிலேயே நான் தமிழக வெற்றி கழகத்தின் விஜயனுடைய அறிக்கைங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நல்ல அறிக்கை அப்படின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் மீது பல விமர்சனங்கள் கடந்த காலத்தில் சொல்லப்பட்டாலுமே கூட அதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். என்னன்னா அந்த ஒன் ஓட் ஒன் வேல்யூ அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இது ஒரு வகையில் சரியானதான், மக்கள் தொகை அடிப்படையில் எல்லாருக்குமான ஒரு சபை வாக்குன்னு. அதே நேரத்தில் ஒன் ஸ்டேட் ஒன் வேல்யூ அப்படிங்கிறது அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயம். குறைந்தபட்சம் ஒரு மசோதாவை ஒரு வாக்கெடுப்பு விடுகிற பொழுதாவது எல்லா மாநிலங்களுக்கும் சமமான அளவு வாக்குகள் இருந்தால் மட்டும்தான் அப்போ நமக்கான ஒரு விஷயங்களை நம்ம நிறைவேற்ற முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ கனிம வள சுரங்க மசோதாவை எடுத்துக்கிட்டோம்னா அதில் இப்போ தம்பித்துறை பேசியதாக இருக்கட்டும், அது வேற ஒரு பிரச்சனையில் அமளி நடைபெற்றப்ப ரகசியமாகவே அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை நினைச்சா அது கடைசியில் பார்த்தோம்னா இது அரிட்டாப்பட்டியில் முடிந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி பல மசோதாக்கள் நம்ம சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகள்லேயே நமக்கு நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம மாநில சுயாட்சிங்கிறத நம்ம கேட்கறதுங்கிறதே மாநிலங்களுக்கு குறைந்த அதிகாரம் இருக்கிறது, மத்தியில் குவிக்கப்பட்ட அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கிற சூழலில் இந்த புதிய மக்கள் தொகை கணக்கெடுக்கிற அடிப்படையில் ஒன்று நமக்கான எம்பிக்கள் குறையும், அல்லது நமக்கான எம்பிக்கள் அதிகரித்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 63 எம்பிக்கள் அதிகரிப்பாங்க. நமக்கு 10 எம்பிக்கள்னா அங்கே 63 எம்பிக்கள் அதிகரிப்பாங்க, பீகாரில் அதிகரிப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிரதிநிதித்துவங்கிறது முற்றிலுமாகவே குறைந்துவிடும். அப்போ தெற்கு அப்படிங்கிறது முற்றிலுமாக அந்த தெற்குடைய குரலே தேவையில்லை. ஒன்று தென்னிந்தியாவில் நீங்கள் ஒரு எம்பி வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆட்சிக்கு விடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது அது ஒரு இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் ஜனநாயகம் அரசியலமைப்பு சட்டம் எல்லாத்துக்குமே எதிரான ஒன்றாக போய்விடும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தினுடைய அவசியத்திலிருந்து தான் இந்த குரல்கள் எழுகிறது. அப்படி இருக்கிறப்ப அந்த அச்சம் தேவையான அச்சமா இல்ல புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய வகையில தேவையற்ற அச்சமா? இல்ல, இது அதான் நம்ம இது தேவையற்ற அச்சம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒன்று தொடர்ச்சியாகவே தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறதுங்கிறது அதை பார்க்குறோம். நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதிங்கிறது தென் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய எல்லா நிதிகளையும் கூட்டி கழித்து பார்த்தால் அந்த அளவுக்கான நிதி உத்தரப்பிரதேசத்துக்கு ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் நம்ம எல்லாருமே சொன்னது மாதிரி பாஜக எந்த நேரத்தில் என்ன செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. பண மதிப்பிழப்பாக இருக்கட்டும், அல்லது 370 இருக்கட்டும், திடீர்னு உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் கேட்டீங்க கட்சி கூட்டத்திலே அமித்ஷா வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னா இதுக்கு முன்னால் எக்கச்சக்க வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, இங்கே சுஷ்மா ஸ்வராஜ் மீனவர்கள் மத்தியில் பேசுகிறப்ப மீனவர்கள் நலனுக்காக ஒரு தனி அமைச்சகம் ஆரம்பிக்கப்படும் சொல்லி 2014 ஏதோ கடல் தாமரை மாநாட்டில் இது வரைக்கும் கங்கை நதியை சுத்தப்படுத்துவது கூட ஒரு அமைச்சகம் வச்சிருக்காங்களே தவிர தமிழக மீனவர்களுக்காக, மீனவர்களுடைய நலனுக்காக, தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள் நலனுக்காக ஒரு அமைச்சகம் கூட ஆரம்பிக்கப்படவில்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அப்ப அதனால நம்முடைய கடந்த கால அனுபவங்களுடைய அடிப்படையில் இருந்து நம்ம இந்த ஒரு அச்சம் எழுவதுங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம். இப்ப இதுல மற்ற மாநிலங்கள்ல குரல் ஒலிக்கல, ஏன்னா கண்டிப்பாக குரல் ஒலிக்கத்தான் செய்யறா. பல விஷயங்கள்ல தமிழ்நாடுங்கிறது ஒரு முன்னோடி குரலாகத்தான். ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார்ல, இப்ப உத்தரப்பிரதேச பீகாரை பற்றி தான் அதிகம் கவலைப்படுறோம். இதை செயல்படுத்தக்கூடியதா சொல்லக்கூடிய மோடி அமித்ஷாவுடைய சொந்த மாநிலம் குஜராத், அங்கேயும் தமிழ்நாடு அளவுக்கு மக்கள் தொகை குறைவாக இருக்குது, அங்கேயும் குறையக்கூடிய ஆபத்து இருக்குல்ல. இப்போ தாங்க சொந்த மாநிலங்களை விட்டு கொடுத்து அந்த மாநிலத்தை காப்பாற்றணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? அப்போ தேவையில்லாமல் இந்த விவாதங்கள்லாம் அரசியல் களத்தில் முன்வைக்கப்படுதுங்கிறத ஏற்கிறீங்களா? இல்லை, மோடி அமித்ஷாவும் தன்னுடைய தாய்மொழியான குஜராத்தையே விட்டுட்டு தான் இந்தியை தூக்கு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போ நம்ம இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்னு சொல்லி 37 தொடர்ச்சியாக போராடிய பிறகு இந்தி பேசாத மாநிலங்களோட மக்கள் கூட நம்மளை ஆதரிக்கல. அப்போ மொழி வெறியர்கள், குறுகிய நோக்கமுடையவர்கள், பிராந்தியவாதிகள்ங்கிற ஒரு எண்ணம் தான் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு மொழி திணிப்பு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அபாயத்தை இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ட்வீட் போடுகிறாருன்னா அதை வேற வேற மாநிலங்கள் உள்ள மைதிலி பேசக்கூடியவங்க, போஜ்பூரி பேசக்கூடியவங்கலாம் அதை ஷேர் பண்றாங்க, அங்க கமெண்ட் பண்றாங்க. நேற்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கரண் தாப்பருக்கு ஒரு நேர்காணல் கொடுக்குறாருன்னா அதில் வரக்கூடிய அத்தனை பின்னூட்டங்களும் பார்த்தீங்கன்னா இந்தி பேசாத மாநிலங்கள், இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் மற்ற தாய்மொழிகள் உடையவர்கள்.
அவர்கள் எல்லாருமே அதை ஆதரிச்சு பேசுறாங்க. அப்ப அவங்க எல்லாமே பின்னாடி தான் தேவரமங்கல சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி லேட்டா தான் வருவாங்க அவங்க. அதெல்லாம் மோடி அமித்ஷாவும் அவர் உணராமல் இருக்கலாம், ஆனா நாம் உணர வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நம்முடைய உரிமை குரல்ங்கிறது அது தென்னகத்துக்கு மட்டும் இல்ல, குஜராத்துக்கும் சேர்த்து தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டு போகலாம். இதுல என்ன தவறு இருக்கிறது வந்து? இல்ல இந்த புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள் சொல்லக்கூடிய வாதங்கள் ஏற்புடையதா? இன்னும் 3 வருஷம் ஆகும், இந்த கமிஷனே அமைக்கல, நீங்க 40 பேர் அங்க போய் கேளுங்க. இன்னொன்று, உங்களை நம்பி நாங்கள் ஏமாந்துருக்கோம், அதனால் இப்போ உங்களை நம்ப வேண்டிய தேவையில்லை, நாங்கள் தனியாகவே இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். இந்த காரணங்கள் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ தனியாக எப்படி பதிவு செய்கிறது அப்படிங்கிறது புரியல. இப்போ வந்து இது வந்து இப்போ ஒரு திமுக நடத்திய ஒரு கூட்டம் கிடையாது. இப்போ ஒரு டெசோ அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, திமுக வந்து தமிழீழத்துக்காக ஒரு டெசோன் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, வாஜ்பாயை கூப்பிடுவாங்க, சுப்பிரமணிய சாமியை கூப்பிடுவாங்க, வீரமணியை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நடத்துவாங்க. இது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கக்கூடிய ஒரு அனைத்து கட்சி கூட்டம். தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சிகளுமே அதில் பங்கெடுக்கிறாங்க. நேற்று புதிதாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எல்லாருமே முன்னெடுக்கிறாங்க. இப்ப தனியாக எங்கே போய் போராடுவது? இது மக்களுக்கான மக்களிடம் போய் போராடக்கூடிய பிரச்சனை. இது உங்களை நம்பி நாங்க ஏமாந்துருக்கோம், நீங்க கடைசியில பாஜக கிட்ட தான் போய் நிப்பீங்க, அதுக்கு கடந்த கால வரலாறுகள் இருக்குன்னு சொல்றாங்கல்ல இப்ப நாம் தமிழர்லாம், அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப பாஜகவோட அவங்க நிக்கலைங்கிறதுல இன்னைக்கு நமக்கான பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து அதுதான், உங்களை நம்ப முடியல, நான் ஏன் உங்க கூட நிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்ப தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? இப்ப நீங்க நம்பல ரைட்டு, தனியா இருந்து என்ன பண்ண போறீங்க? தனியா எங்க போராட முடியும்? நீங்க வந்து தென் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. இது வந்து ஒரு நாடாளுமன்ற அமைப்புக்குள் நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம். இது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாக மக்கள் மத்தியில் போய் நின்று போராடக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது வந்து நாடாளுமன்ற அமைப்பில் நிர்வாக முறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். அங்க குரல் எழுப்பணும்னா நீங்க ஒரு தேர்தல் கட்சியாகத்தான் நீங்க அங்க போய் குரல் எழுப்ப முடியும். அப்ப நீங்க வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்து விட்டு எங்க நீங்க தனியாக போராட போறீங்க? என்ன தெளிவு இருக்கிறதுல எங்க போய் போராட முடியுங்க? இப்போ எப்படியுமே வந்து டீலிமிட்டேஷன் கமிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பாடி அவங்க அமைக்கிறாங்க அப்படின்னா, அந்த கமிட்டியில ஒரு 10 பேர், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 10 பேரை நீங்க வந்து சென்ட் பண்ணலாம். அந்த 10 பேர் யாருன்னா 5 சட்டமன்ற உறுப்பினர், 5 நாடாளுமன்ற உறுப்பினர். எப்படியோ அவங்க செலக்ட் பண்ணிருக்கிற 40 எம்பியில யாராவது ஒருத்தவங்க தானே அனுப்புவாங்க. இப்போ எல்லா கட்சியும் கேட்டு நாங்க எங்களுக்கு என்ன பதிவு பண்ணுமோ அதை பதிவு பண்ணிட்டோம்னு சொல்றோம். நான் மக்கள் மன்றத்துல பதிவு பண்ணிட்டோம்னு சொல்றோம். அதுதான் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்யப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. இதை எதிர்க்கிறோம். இது வந்து நாடாளுமன்ற அமைப்பில் செய்யப்படக்கூடிய ஒரு மாற்றம். வந்து நிறைவா சொல்லுங்க. அவர் லெனின் சொன்ன ஒரு கருத்தினுடைய இதா, அந்த எமர்ஜென்சியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னை சுய விமர்சனம் செஞ்சுக்கிச்சு. அது தமிழ்ல ஒரு நாவலே இருக்கு, புதிய தரிசனங்கள்னு சொல்லி பொன்னியலன் எழுதிய நாவல். சிபிஐனுடைய கலை இலக்கிய பெருமடான இலக்கிய அமைப்புல இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எமர்ஜென்சி ஆதரித்தது தவறு அப்படின்னு ஒரு நாவலே இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய தொடர் வந்து படிக்கலாம். இப்போ தொகுதி சீரமைப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு தென் மாநிலங்களுடைய தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கத்தி தான். அது வந்து இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமாங்க, என்னைக்கு வந்தாலும் இந்த விவகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும்னு கணிக்கிறீங்க? இப்ப என்னன்னா வந்து இப்ப இங்க வந்து இப்ப தென் மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்படுவது, அதை தாண்டி இந்த பிரச்சனையில எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கப்படுமோ அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளை திரட்டுவது, இது வந்து நாடாளுமன்றத்தில் குரல்களை ஒலிப்பது, இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு தீர்வு. அப்ப இதுல வந்து சாலிடாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியம். நாங்க தனித்து குரல் எழுப்போம், தனித்து போராடுவோம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இது வந்து எந்த விதத்திலுமே வந்து பலன் சேர்க்க. நமக்கு கருத்து மாறுபாடுகள் இருப்பது அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீது விமர்சனங்கள் இருப்பதுங்கிறது வேற. ஒரு அரசு இருக்குதுங்கிறப்ப ஒரு அரசுங்கிறது மக்களுடைய பிரதிநிதி தான். அது வந்து ஒரு கட்சியாக நம்ம பார்க்க வேண்டிய எந்த விதமான அவசியமே கிடையாது. அப்ப நீங்க வந்து ஒரு இந்தியாங்கிற ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறப்ப, இந்திய அமைப்புக்குள்ள நம்முடைய மாநிலத்துக்கும் நம்மை மாதிரியா இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகிற பொழுது ஒரு சாலிடாரிட்டி, எல்லாவற்றையும் திரட்டி போராடுவது அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்குமே தவிர தனித்து விலகி நாம் எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்தோட யதார்த்தமான ஒரு விஷயம்.